குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லி இந்தியா கேட் பகுதியில் முப்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கொட்டும் பணியில் வாத்திய கருவிகளை இசைத்தபடி கட்டளைக்கு ஏற்றவாறு வீரர்கள் நடைபோட்ட காட்சி காண்போரை கவர்ந்தது. ஒடிசா மாநிலம் கியோஞ்சரில் ஊருக்குள் புகுந்த யானை அங்கிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடிய காட்சி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கியோஞ்சரின் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமத்திற்குள் ஒற்றை யானை புகுந்த நிலையில் அதை விரட்டும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டனர். அப்போது யானையை விரட்டுவதற்காக கையில் கிடைத்த பொருட்களை தூக்கி எறிந்தனர். இளைஞர் ஒருவர் தூக்கி எறிந்த பந்தை காலால் எட்டி உதைத்து யானை விளையாடி மகிழ்ந்தது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ராணுவ வீரர்கள் ஒருங்கிணைந்த பயிற்சியில் பங்கேற்ற நாய் வடிவ ரோபோ அணிவகுத்து சென்ற காட்சி பார்ப்போரை வியக்க வைத்துள்ளது. ஜெய்ப்பூரில் வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படும் ராணுவ தினத்தையொட்டி வீரர்கள் கண்கவர் அணிவகுப்பு நடத்தினர். இதில் வீரர்களுடன் சேர்ந்து நாய் வடிவ ரோபோ சாகசம் செய்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை தங்களது அசத்தலான திறமைகளால் வெளிப்படுத்தினர். பாரம்பரிய ஒயிலாட்டம், தப்பாட்டம் மற்றும் வில்லிசையில் கதை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிகழ்வை கண்டுகளித்து மாணவிகளின் திறமையை வெகுவாக பாராட்டினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திமுக சார்பில் கபடி போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. தொடரின் இறுதிப் போட்டியில் வாழப்பாடி காட்டு வேப்பிலைப்பட்டி அணியினர் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வாழப்பாடி அணி வெற்றி பெற்றது. முடிவில் முதல் 3 இடங்கள் பிடித்த அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி திட்டங்களின் தொகுப்பை வீடியோ பதிவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். விடியல் பேருந்து பயணம் எங்கள் முன்னேற்றம் ஆயாச்சு. உனக்கும் எனக்கும் பல உரிமைகள் இருக்கு, அதை பாதுகாப்பது இந்த அரசின் சிறப்பு. புது வழி பிறந்திட சமுதாயம் செலுத்திட தமிழ்நாடு முழுவதும் நல்லாட்சி இருக்கு. நேற்று இன்று நாளை என வருங்காலம் நாம என சாதனையை படைப்போம், அனைவரும் உயர்வோம், முதலிடம் அடைவோம். எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானமாக வெல்வோம் ஒன்றாக என தெரிவித்துள்ளார். தமிழர்களே வெல்வோம் ஒன்றாக என்றும் வளர்ச்சி பாதையில் வெல்வோம் ஒன்றாக என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். வெல்வோம் ஒன்றாக. சென்னை மாநகரில் பல ஆண்டு இடைவெளிக்கு பின்பு மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கண்களை கவரும் சிவப்பு நிறத்தில் தமிழ் வாழ்க என்ற வாசகமும், ரிப்பன் மாளிகை, மாமல்லபுரம் கோவில் மற்றும் பாரம்பரிய கலைகளின் ஓவியங்கள் அச்சிடப்பட்ட பேருந்தை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பார்த்து ரசித்து சென்றனர். சிவகாசியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகமாக நடைபெற்றது. அப்போது கரும்பு தோரணம் கட்டி 21 அடுப்புகளில் புதுப்பானைகளில் பொங்கலிட்டு மாணவிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேளதாளம் இசைத்து மாணவர்கள் ஆடி பாடினர்.
விழாவின் போது நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.